மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மகர ராசி உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்து வக்ரகதியில் இருக்கிறார். நவம்பர் மாதம் தான் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல கிரகங்களுடைய மாற்றம் இருந்தாலும் அதுல மிக முக்கியமா குருபவனுடைய பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் நிச்சயம் உண்டு. மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு அதிசாரமா கடக ராசிக்கு போய் உச்சமடைந்து அந்த உச்ச பார்வை நேரடி 7ஆம் பார்வை உங்கள் மீது மகர ராசியின் மீது விழுகுது. மேலும் வக்ரமா இருக்கிறார் இல்லையா உங்க ராசினா சனிமான், அதையும் 9ஆம் பார்வையை பார்க்கிறார். அப்போ மகர ராசிக்காரர்கள் காப்பாற்றப்பட போது குருவால் மட்டுமல்ல, இப்போ செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. ஆமாங்க, செவ்வாயினுடைய பயிற்சி நடைபெற போது அக்டோபர் 18 குரு பயிற்சினா இந்த அக்டோபர் 27ஆம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி, அங்காரனுடைய பயிற்சி. துலா ராசிலிருந்து அக்டோபர் 27ஆம் தேதி விருச்சிக ராசியில காலடி எடுத்து வைக்கிறாரு. தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமரப்போறாரு. மேலும் அந்த செவ்வாயை உச்ச குரு, அதாவது கடகத்தில் இருக்கிறார் இல்லையா, அவருடைய 5ஆம் பார்வை விழுது. அப்போ செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைத்து செவ்வாயும் பலம் பெற்று இருக்கிறார். மேலும் அந்த செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை உங்களுடைய மகரத்திற்கு 2ஆம் வீடான கும்பத்தில் பதியுது. அங்க ராகுவர் அமர்ந்திருக்கிறார். எப்படி பார்த்தாலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பணப்புழக்கம் சற்றே அதிகரிக்க போவது உறுதி. ஏன்னா 2ஆம் வீடு தனஸ்தானம், 11ஆம் வீடு அதாவது விருச்சகம் லாபஸ்தானம், 7ஆம் வீடு கொடுப்பவர்கள் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படி பார்க்கும்போது நிச்சயம் நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள், பழகக்கூடிய உறவுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உருமாறுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடைபெறப்போகுது. அதுல மிக முக்கியமா ஒரு 4 உறவுகளால் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லது நடக்கும். அதுல மிக முக்கியமான ஒரு உறவு அப்படின்னா இந்த மகராசிக்கு 11ஆம் வீடு விருச்சிகம், அதற்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயினுடைய காரகத்துவம்னா சகோதர சகோதரிகளை சொல்லக்கூடியது. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்டு மூத்த சகோதர சகோதரிகள், இவர்களால் ஒரு நல்லது நடக்கும். அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கும், அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கும். அதனால உங்களுடைய கடமை முடியும், அல்லது உங்களுக்கு வழிவிட்டு விலகுவாங்க. உங்களுக்கு திருமண காரியத்துக்கு லேட் ஆகுது, அதுக்கு கூட பிறந்தவங்க தான் காரணமா இருந்தா அவங்களுக்கு திருமணம் நடைபெறது மூலமா உங்களுக்கு அது வழிவிட்டு விலகுவாங்க. மேலும் கூட பிறந்தவங்கிட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னா இப்போ அவங்க உங்களுக்கு ஒரு பண உதவிகள் செய்வாங்க. மேலும் கூட பிறந்தவங்களோட ஒரு லேண்டு பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை இருக்குன்னா அது சுமூகமாக முடிவடையும். கூட பிறந்தவங்களால ஏதோ ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா இருக்குது. ஓகேங்களா, பிரச்சனையாவது கண்டிப்பா தீரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இந்த செவ்வாய் நிலத்திற்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ லேண்டால ஒரு ப்ராஃபிட் பார்க்க போறீங்க. இடம் விற்பனை அல்லது இடம் வாங்கி ஒன்று நிலத்தை விற்பீங்க, அதனால லாபம் பார்ப்பீங்க, அல்லது இடத்த வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சொத்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த ஒரு நேரத்தில். மேலும் இந்த செவ்வாய்க்கு பார்வை பலன் இருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும், சனி பார்க்கும் இடம் பால். ஆனா செவ்வாய் பார்த்தா அந்த இடம் ஜெயம், அந்த நபருக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்ப செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை நான் உங்களுடைய மகரத்திற்கு 2ஆம் இட கும்பத்துல பதியுன்னு சொல்லிடுறேன். அப்போ 2ஆம் வீட்டில் பதியக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பார்வை நிச்சயம் பண செல்வாக்கை ஏற்படுத்தி தரும். மேலும் மிக முக்கியமாக உங்க அந்த 2ஆம் வீட்டில் ராகுபவன் வந்திருக்கிறார். அப்போ ராகுக்கு செவ்வாய் பார்வை நிச்சயம் இந்த ஒரு நேரத்துல எதிர்பார்க்காத கமிஷன் அடிப்படையில் ஒரு வியாபாரம், அந்த வியாபாரத்தால் லாபம் பார்ப்பது உறுதி. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட போகிறீர்கள். அதுக்கு புதிய ஒரு கான்ட்ராக்ட், புதிய ஒரு தொழில் ஒப்பந்தம் அமையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறை அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளால் சில பண ஆதாயங்கள் நீங்க பெறுவீங்க. முக்கியமா பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். ஸோ ரொம்ப நாளா அந்த பணம் வர வேண்டியதை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமானது இப்போ உங்க கையில வந்து சேரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம். அது சேர்த்து வைப்பார் இந்த செவ்வாய் பகவான். மேலும் தாத்தா வழி சொத்துக்கள் அல்லது பெரியப்பா சித்தப்பா போன்ற நபர்கள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அடுத்து இந்த செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை, 7ஆம் பார்வை வந்து உங்களுடைய மகரத்திற்கு 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியின் மீது பதியுது. அப்போ ரிஷபராசியின் மீது பதிகிறதுனால நிச்சயம் என்ன நடக்கும்னா பிள்ளைகளால ஒரு நன்மை இருக்கு. உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள்ல ஒரு ஜெயம் உண்டு, பிள்ளைகளோட காரியங்கள்ல ஒரு வெற்றிகள் உண்டு, அதுல எந்த மாற்றுக்கிறது. உங்க பிள்ளைகள் வழியே நீங்க நினைச்சது நடக்கும். அதே நேரத்தில் மகராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லையா இப்ப கிடைக்குங்க. ஏன்னா குரு பார்வை உங்க ராசியின் மீது, மேலும் மங்களக்காரகன் வேற நல்லா இருக்கிறாரு. அப்போ நிச்சயமா பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
பிள்ளைகளுடைய எந்த விதமான காரியத்தில் இருந்தாலும் சரி, நீங்க நினைச்ச காரியம் உங்க பிள்ளைகள் விஷயத்துல கண்டிப்பா 100% வெற்றி அடையும். ஓகேங்களா? ஸோ அதே போல காதல் கைகூடும், காதல் கல்யாணம் நடக்கிற சான்ஸ் இருக்கு, காதல் மலர்வதற்கு வாய்ப்பு உண்டு, பிரிந்த பிள்ளைகள் ஒன்று சேர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை தொழில் அமைஞ்சு உங்க பிள்ளைகளுடைய பண சம்பாத்தியம் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். ஸோ பிள்ளைகள் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து மிக முக்கியமா தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், நீங்க வழிபாடு பண்ண தெய்வங்கள் இப்போ உங்களுக்கு வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஏவல் பில்லி சுனி செய்வனை இதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல இருந்து அந்த தெய்வங்கள் உங்களை காப்பாற்றும். சரியான ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யற மாதிரி உங்களுடைய குலதெய்வம் முதல் இஷ்ட தெய்வம் மாதிரி பேச ஆரம்பிக்கும், உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும், மரத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து செவ்வாயினுடைய 8ஆம் பறை மிதுன ராசியில பார்த்து உங்களுடைய மரத்திற்கு அது 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டை செவ்வாய் பார்த்தா நிச்சயம் எதிரி, கடன், நோய் இந்த மூன்றும் கட்டுப்படும். அது எந்த மாற்று கருத்து. ஸோ எதிரியை வீழ்த்திறக்குள்ள வலிமையை கொடுப்பார், கடனை அளிக்கக்கூடிய வருமானத்தை கொடுப்பார், நோயை தீர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பார் இந்த செவ்வாய் பகவான். இருந்தாலும் இந்த 6ஆம் வீட்டுல படிப்பு விஷயம் ஒன்று இருக்குது. படிப்பில் ஒரு போட்டியாக இருந்தால் அதுல ஜீத்து காட்டுவீர்கள். ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன். ஓகேங்களா? கல்விக்காரர்கள். அப்போ மகர ராசிக்காரங்க கல்வி கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். படிப்புக்காக நான் கடன் வாங்கினேங்க, அது உங்க படிப்பா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், உங்க வாழ்க்கை துணையுடைய படிப்பா இருக்கலாம். இப்படி படிப்புக்காக கடன் ஏற்பட சான்சஸ் இருக்கு. அந்த கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். எஜுகேஷன் லோனு கண்டிப்பா இந்த நேரத்தில் அப்ளிகேஷன் பண்ணி கண்டிப்பா கிடைக்கும். இல்லை வெளிநாடு போய் படிக்கிறேங்க, அதுக்கு ஒரு லோன் வேணுங்க அப்படின்னு ட்ரை பண்றவங்களுக்கு கண்டிப்பா அது கிளிக் ஆகும். மற்றும் வேலை நிமித்தமான புதிய அக்ரிமெண்ட் போடப்படும். புதிய ஒரு இடத்துல அடுத்த ரொம்ப நாளா ஒரு வேலை பார்க்கறதுக்கு சரியான ஒரு இடம் உங்களுக்கு அமையும். ஸோ வேலை விஷயத்தில் வெற்றி நிச்சயம் உண்டு. அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூல பெரிய அளவு சக்சஸ் கொடுப்பீங்க. ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பழகக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்படி இந்த உறவுகள் மூலமாக, இந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. மேலும் நீங்க எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு முடிவு, அந்த முடிவால் ஒரு 3 பிரச்சனை உங்களுக்கு தீருது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா 11ஆம் வீடு செவ்வாய், 11ஆம் வீடு விருச்சிகம், அதற்கு அதிபதி செவ்வாய், அதிலே ஆட்சி பெற்று அமர்றாரு. இப்போ குரு வேற பார்க்கிறாரு, 2இல் ராகு இருக்கிறார். சரிங்களா? அப்ப அந்த ராகுவை செவ்வாய் பார்த்துறாரு. அப்ப எப்படி பார்த்தாலும் குடும்பத்துல சில மாற்றங்களை செய்வீங்க. தேவையில்லாத உறவுகள் பிரிவார்கள். அதில் மிக முக்கியமான முறையில் தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிக்ட் ஆனவங்க அந்த உறவை தூக்கி எறிவீங்க. அப்போ மிக முக்கியமா ஒரு உறவை விட்டு பிரியறதுக்கு நீங்க தயாராவீங்க. அப்படி நீங்க எடுக்கக்கூடிய முடிவால் உங்களுடைய குடும்பம் இனி சரியாகும். உங்களுக்கு கிடைக்காத நிம்மதி இனிமேல் கிடைக்கும். ஸோ இதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இரண்டாவது விஷயம், கண்டிப்பா அப்படி உறவை மட்டுமல்ல, உங்களுக்கு வருமானத்தை, அதாவது ஒரு தவறான வழியில் ஒரு வருமானம் வருது, அல்லது பிடிக்காத ஒரு வேலை செஞ்சு நீங்க ஒரு வருமானத்தை ஈட்டிக்கிட்டீங்க, நல்ல ஒரு வேலை கிடைக்கல, இந்த வேலையை விட்டு எப்படா மாற நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கும்போது இன்னொரு வாய்ப்பு கிடைச்சு துணிந்து அந்த முடிவு எடுப்பீங்க, வேலையில ஒரு மாற்றத்தை. ஸோ அதனால ஒரு நன்மை நடக்கும். அடுத்து மகராசிக்காரங்க ரொம்ப நாளா உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, சின்ன சின்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டு நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனா துணிந்து இப்போ பெரிய ஒரு சர்ஜரி இல்லை ஆப்ரேஷன் போன்ற நிலைப்பாட்டுக்கு துணிந்து முடிவெடுப்பீர்கள். அதனால என்னங்க நடக்கும் அப்படின்னா, ரொம்ப நாளா அவதிப்பட்டு வந்தீங்க இல்லையா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இல்ல குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு துணிந்து செல்வீர்கள். அந்த ட்ரீட்மெண்ட்னால பலன் கிடைக்கும், அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படி நோய் சம்பந்தமான அல்லது குறை சம்பந்தம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மற்றவர்களுக்காக தயங்கி நின்று முடிவு எடுக்க முடியாம இருந்த உங்களுக்கு மற்றவர்களை பயப்படாம நீங்க எடுக்கக்கூடிய முடிவால் அந்த குழந்தை பாக்கியம், அந்த உடல் சார்ந்த பிரச்சனை சரியாகும். அப்போ இந்த 3 விஷயத்திற்கும் மிக முக்கிய காரணம் நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை. அதை எடுக்க வைப்பவர் இந்த செவ்வாய் பகவான், லாப செவ்வாயாக வந்திருக்காரு 11ஆம் வீட்டுல. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த ஒரு நேரத்தில் மகர ராசிக்காரங்க முருகனுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. மற்றும் எந்த ஒரு ஆலயத்தில் நடக்கக்கூடிய முருகனுடைய அபிஷேக ஆராதனை கலந்துக்குங்க. அந்த அபிஷேகத்தில் கண்டிப்பா சந்தன அபிஷேகம் மற்றும் பால் அபிஷேகம் முருகனுக்கு செய்யுங்க, மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். மேலும் கண்டிப்பா அந்த வேலை இல்லா பட்டதாரி சொல்லுவோம், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தருகிற வகையில் ஏதாவது ஒரு உதவிகள் பண்ணுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது இருக்கும். அல்லது நீங்களே சொந்தமாக ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா வேலைக்கு உண்டான ஆட்களை மற்றும் ஏழை எளியவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இதை மட்டும் தவறாம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்ல நாம் இன்று மகர ராசி பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நாட்டு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலுத்துங்க. மேலும் அடுத்த சந்திப்போம்.
நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.